இலங்கையில் குறிப்பிட்ட சில பிரதேசத்தில் உள்ள திருவில் ஓட்டுநர்களுக்கும், திருவில் ஓட்டுநர்கள் என்றால் யாரு? அவர்களிடம் சொந்தமாக திருவில் இருக்கும், வரும் பயணிகளை ஏற்றி இறக்கி அதன் மூலம் கிடைக்கின்ற வருமானத்தை கொண்டு வாழ்க்கையை நடத்தி கொண்டு செல்கிறவர்கள், அவர்களுக்கும். அது தவிர இன்னொரு அப்ளிகேஷன் இலங்கையில் இருக்கிறது. அந்த அப்ளிகேஷன் ஊடாக நாம் மோட்டார் சைக்கிளோ அல்லது காரோ அல்லது திருவிலோ புக் பண்ணினால் நமது இடத்துக்கு அவர்கள் வந்து நாம் எங்கு செல்ல வேண்டுமோ அங்கு கொண்டு போய் இறக்கி விடுவார்கள். அதுக்குரிய காசை கொடுக்க வேண்டும். இந்த வசதியை வழங்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் இருக்கிறது இலங்கையில், பிக்மி அப்ளிகேஷன். இந்த பிக்மி கம்பெனிக்கும் அந்த திருவில் ஓட்டுநர்கள் இப்போது இலங்கையில் சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. பெரும் பிரச்சனை, ஆர்ப்பாட்டம் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, வாக்குவாதம், விவாதம் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த செய்தியை நான் பார்க்க கிடைத்தது. இதில் திருவில் ஓட்டுநர்கள் அவருடைய பக்க நியாயமாக அவர்கள் சொல்வது என்னவென்று சொன்னால், 20 லட்சம் கொடுத்து நாங்கள் திருவில் வாங்கினேன். திருவில் வாங்கி சொன்னால் மொத்தமாக காசு கொடுத்து வாங்கவில்லை, லீசிங் போட்டு கடன் கொடுத்து தான் நாங்கள் இந்த ஆட்டோவை திருவில்லில் நாங்கள் வாங்கி இருந்தோம். அதுக்குரிய காசை மாதம் நாங்கள் கொடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் திருவில் நிறுத்தி இருக்கிற அந்த குறிப்பிட்ட பிரதேசபைக்கு காசு கொடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வேலையிலிருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறோம். காலையில் ஏழியாகவே வந்து வேலையெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறோம். இப்படியெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையை நடத்திச்சில்ல. திடீரென்று வந்த பிக்மி அப்ளிகேஷன், பிக்மி டிரைவர் அவரோட நாங்கள் 1000 ரூபாவுக்கு கொண்டு செல்கின்ற ஒரு பயணத்தை அவர் வெறும் 300 ரூபாவுக்குள் முடித்துவிட்டால் எங்களுடைய வருமானம் என்னவாகுது என்றது அவர்களுடைய நியாயம். பிக்மி என்று சொல்கிறார்கள். இந்த அப்ளிகேஷன் சேஃப் என்பது மக்கள் உணர்கிறார்கள். அவர்கள் புக் பண்ணுகிறார்கள். நாங்கள் அவர்களை எடுத்துச் செல்கிறோம். குறைந்த விலையில், நியாயமான விலையில் நாங்கள் செய்கிறோம் என்பது அவருடைய வாக்குவாதம். இவர்களுடைய வாக்குவாதம் எல்லாம் பிரச்சனையாகி எந்த அளவு உச்சக்கட்டத்துக்கு சென்றிருந்தான்னு சொன்னால், பிக்மி டிரைவர் மற்றது பயணி வெளியில் வற்புறுத்தி இழுக்கப்பட்டு காயம் அவர்களுக்கு காயம் ஏற்படுத்தப்பட்டு, இது எங்களுடைய ஏரியா, த்ரீவீல் டிரைவர்ஸுக்குரிய இந்த ஏரியா, இந்த ஏரியாவுக்கு நீங்க வரக்கூடா என்று இவர்கள் சொன்னது என்று பெரும் பிரச்சனையாக அது சென்றது. இந்த காட்சியில எல்லாம் பார்க்கின்ற போது உண்மையாகவே இது இலங்கைக்கு புதிய பிரச்சனையான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. 70 வருடங்களுக்கு முன்பு, ஏறத்தாழ 1958 ஆண்டு காலப்பகுதியில் SWRD பண்டாரநாயக்க அவர்கள் ஆட்சியில் இருந்த காலப்பகுதியில், அதற்கு முன்பு 1958 ஆண்டுக்கு முன்பு இலங்கையில் போக்குவரத்து சேவை தனியார் முதலாளிகளிடம் தான் இருந்தது. தனியார் முதலாளி சொன்ன அவர்கள் என்ன செய்ய, அவர்களுக்கு ஒரு டைம் டேபிள் உண்டு. பஸ் எந்த நேரம் வரும், எந்த நேரம் போகும், விலை நிர்ணயம் என்ற ஒரு இல்லை. அதனால் மக்கள் அசௌகரியமான நிலைமையை இருந்ததை அறிந்து கொண்டே SWRD பண்டாரநாயக்க அவர்கள் ஒரே இரவில் 1958 ஆண்டு அரசுதுறையாக போக்குவரத்து துறையை மாற்றி இருந்தார். அது மட்டும் இல்ல, CTB அந்த நேரம் தான் உருவாக்கப்பட்டிருந்தது, சிலோன் டிரான்ஸ்போர்ட் போர்ட். அது மட்டும் இல்லாமல் அது உருவாக்கிய பின் எந்த அளவுக்கு எதிர்ப்பும் ஆர்ப்பாட்டமும் இருந்ததுன்னு சொன்னால், தனியார் முதலாளிகளிடம் அரச பஸ் பயணம் செல்கின்ற போது பஸ்ஸுக்கு கல்லெடுத்து எறிவதும், மற்ற பயணிகள் அச்சுறுத்தப்படுவதும், பஸ்ஸின் பாகங்கள் கலட்டப்படுவதும் போன்ற பெரும் பிரச்சனை நடந்தது. என்னதான் இந்த பிரச்சனைகளையும் எதிர்ப்பு முதலாளிமார் செய்திருந்தாலும் மக்களுடைய ஆதரவு அந்த நேரம் அரசின் பக்கம் தான் இருந்தது. ஏன் தெரியுமா? மக்களுக்கு என்ன தேவை? குறைவான கட்டணம், பாதுகாப்பான பயணம், இதை வேற என்ன தேவை? அதில் மக்கள் அது ஆதரவை அரசின் பக்கம் செலுத்தியதால் என்னதான் பெரும் முதலாளியாக ஆர்ப்பாட்டங்கள் அவர் செய்திருந்தாலும் தோல்வியில் தான் முடிந்தது அவர்களுடைய ஆர்ப்பாட்டம். அதே போல்தான் இப்போது 70 வருடம் கழித்து 2026 ஆண்டு இப்போது பிக்மிக்கும் இந்த த்ரீவீல் ஓட்டுநர்களுக்கும் பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் கூட அவர்கள் ஒன்று யோசிக்கவில்லை. மக்கள் யார் பக்கம் நிற்பார்கள் தெரியுமா? விலை குறைவானது, பாதுகாப்பான பயணம், அதாவது பிக்மி. நிச்சயமா மக்கள் அவர்களிடம் தான் செல்வார்கள். ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு புரியவே இல்லை. இப்போது நான் ஒரு த்ரீவீல் வாங்கியிருக்கிறேன், லீசிங்கில் போட்டு வாங்கியிருக்கிறேன், மாதம் காசு கட்ட முடியும், எனக்கு வாழ்க்கை பிரச்சனை என்ற காரணத்துக்காக அதிகூடிய பணம் கொடுத்து பயணி என்னிடம் தான் வர வேண்டும், வராவிட்டால் வற்புறுத்தி நான் இழுப்பேன் என்ற இந்த வருமானம் இருக்குதானே, அதை எதில் போய் சேர்ப்பது என்பது எனக்கு தெரியவில்லை. என்றாலும் உண்மையாகவே இது த்ரீவீல் ஓட்டுநர்கள் மீதோ அல்லது பிக்மி மீதோ பிழை கூறுவதை விட அரசாங்கம் இவர்கள் எல்லோரையும் ஒருங்கிணைத்து இருக்கின்ற சட்டத்தை மேலும் வலுப்படுத்தி புதிய சட்டங்களை கொண்டு வரும் போது உண்மையாகவே இதில் மாற்றமும் ஒரு தீர்வையும் கொண்டு வரலாம் என்பதுதான் உண்மை. ஏனென்றால் இப்போது நான் துபாயில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். இங்கு இல்லாத டூரிஸ்டா, இங்கு இல்லாத டாக்ஸியா? ஆனால் ஸ்ரீலங்காவில் இருக்க அதே பிரச்சனை துபாயில் இல்லை. ஏன் இல்லை? ஏனென்றால் இங்கு சட்டம் இருக்கிறது, சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது, அந்த சட்டத்தை மக்கள் ஃபாலோ பண்ணுகிறார்கள். இங்கே எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொன்னால், இப்போ ஒரு டாக்ஸியில் நான் சென்று கொண்டு இருக்கிறேன், திடீரென்று அவரோட டாக்ஸி டிரைவர் அந்த மீட்டர் எத்தனை கிலோமீட்டர் நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறேன் என்று ஒரு மீட்டர் இருக்கும் தானே, அந்த மீட்டர் வேலை செய்யவில்லை என்று சொன்னால் அந்த பயணம் நமக்கு ஃப்ரீ.
அது மட்டும் இல்லாமல் இப்போ கார்ட் பேமெண்ட் சொன்னால் அந்த மெஷின் வேலை செய்யவில்லைன்னு சொன்னால், அவருடைய மெஷின் வேலை செய்யவில்லைன்னு சொன்னால் அந்த பயணம் ஃப்ரீ. அது மட்டும் இல்லாமல் டிரைவரே இல்லாத டிரைவர்லெஸ் கார் இப்போது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு துபாயில். இப்படியெல்லாம் டெக்னாலஜி எங்கேயோ போய்கொண்டு இருக்கின்ற காலத்தில் இது எந்த இல்லை, நீ வரக்கூடாது, இது இது ஆட்டோவுக்குரிய எல்லை, இதில் நீ வரக்கூடாது, அது உனக்குரிய எல்லை, பிக்மி நீ அங்குதான் செல்ல வேண்டும் என்று நான் பிரச்சனை செய்து கொண்டிருந்தால் நிச்சயமாக நாடு முன்னேறாது. அவ்வளவும் தான். இறுதியாக ஒரு விடயத்தை சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன். டெக்னாலஜி புது மாற்றங்களை கொண்டு வரும் போது அதுக்கு ஒத்து செல்லாதவர்கள் இருக்கிறார்களே, அவர்களை அது தூக்கி அறிந்து விட்டு ஒத்து செல்பவர்களை எழுத்து சென்று விடும். இலங்கை ஒரு டூரிஸ்ட் நாடு. டூரிஸ்டுகள் உண்மையாகவே இந்த நாடு செல்வதற்கு, போக்குவரத்து செய்வதற்கு பொருத்தமான நாடு இல்லை என்று அவர்கள் தெரிந்து கொண்டால் வருவதை நிறுத்திவிட்டால் என்னவாகும்? இப்போது நாம் சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறோமே பிக்மியும் 3-வீல் ஓட்டுநர்களும், பழைய நிலைமைக்கு தான் நாம் செல்ல வேண்டும். மரத்துக்கு கீழே இருந்து எப்பயாவது ஒரு பயணி வருவார், அவரை ஏற்றி இறக்கி வாழ்க்கையை நடத்தி கொண்ட வேண்டிய நிலைமை வந்துவிடும்.